மகிமையின் ராஜாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜனவரி மாதம் 27ஆம் நாள் வேலை நாள் திங்கட்கிழமையின் காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். காலைக்கு காலை புதிய இறக்கங்களினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டி பாதுகாக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கடந்து போன வாரம் முழுவதும் கிருபையாக எங்களை காத்து, குறிப்பாய் நேற்று தினத்தில் உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் வந்து உம்முடைய நாமத்தை துதித்தோம், கொண்டாடினோம். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் காலை நேரத்தில் உம்முடைய இறை வசனத்தை நாங்கள் தியானித்து உம்முடைய ஆண்டவரை பிள்ளைகளாக சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் இந்த வசனத்தினாலே எங்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெபங்களை ஆசீர்வதியும். இந்த கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து என் தேவன் வழி நடத்தும். பாடுகிற சாரியும் வாசிக்கிற சாரியும் எடுத்து பயன்படுத்துகிறாச்சு. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் 484வது பாடலாகிய ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்த எக்காலம் ஊதுவோம் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 484வது பாடல். வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த, பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். பேயின் வல்லையில் ஐயோ தீரள் பேர் பாட்டு மடியும் வேளையில், மாதக பேயின் வல்லையில் ஐயோ தீரள் பேர் பாட்டு மடியும் வேளையில், வேதமையோடு பிடிவாதம் அருள் மிகுந்து, வேதமையோடு பிடிவாதம் அருள் மிகுந்து, வேதனை தானடைய போவோர் கதி பெறவே ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். காடுதனிலே அலைந்தோம், கிறிஸ்து இயேசு கர்த்தன் சேவையில் அமர்ந்தோம். காடுதனிலே அலைந்தோம், கிறிஸ்து இயேசு கர்த்தன் சேவையில் அமர்ந்தோம். நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த, நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நல்ல வரங்கள் எல்லோரும் கண்டடைய ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே காலம் ஊதுவோம். லோகம் எங்கும் நன்மையே
கிறிஸ்துநாதர் போக சொல்லி விதித்தாரே. பூலோகம் எங்கும் நம்மையே கிறிஸ்துநாதர் போக சொல்லி விதித்தாரே. காலமெல்லாம் உம்மோடு கூட இருப்பேன் என்று, காலமெல்லாம் உம்மோடு கூட இருப்பேன் என்று கர்த்தன் வாக்கை நினைத்து ஏ தேசமும் தெரிந்து ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரை சேர்ந்தே காலம் ஊதுவோம். விண்ணின் மகிமை துறந்தார், கிறிஸ்து நம்மை மீட்க குருசில் இறந்தார். விண்ணின் மகிமை துறந்தார், கிறிஸ்து நம்மை மீட்க குருசில் இறந்தார். மண்ணின் புகழ் பெருமை எல்லாம் துசுகுப்பையன், மண்ணின் புகழ் பெருமை எல்லாம் துசுகுப்பையன். எண்ணி சிலுவைதனை எடுத்து மகிழ்ச்சியோடு ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரை சேர்ந்து எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரை சேர்ந்து எக்காலம் ஊதுவோம். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஜனவரி மாதம் 27ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது 84ஆம் சங்கீதம். 84ஆம் சங்கீதம் திருக்கோவிலின் மாட்சியும் பெருமையும். திருக்கோவிலின் மாட்சியும் பெருமையும், இதை நம்ம 3 பிரிவாக பிரித்திருக்கின்றார்கள். 1 முதல் 3 ஆண்டவரின் திருத்தூயகம் வர ஏக்கம். ஆண்டவரின் திருத்தூயகம் வர ஏக்கம், அதாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஏக்கமாக இருக்கின்ற மக்கள். ஆண்டவரின் இல்லத்தில் வசிப்போரும் திருப்பயணிகளும் பேறு பெற்றோர். ஆண்டவருடைய இல்லத்தில் வசிக்கின்றவர்களும் திருப்பயணிகளும் பேறு பெற்றோர். 8 முதல் 12 ஆண்டவரே உதவும், உம்ம இல்லத்தில் தங்குவது மேன்மையானது. ஆண்டவருடைய இல்லத்தில் தங்குவது மேன்மையானது என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறான். இது ஒரு திருப்பயண பாடல் என்று சொல்லப்படுகிறது. திருப்பயண பாடல். சீயோன் புகழ் திருப்பாக்குழுல் இது இடம்பெறுகிறது. 46, 48, 76, 84, 87, 122 ஆகிய இந்த 6 சங்கீதங்களும் உடன்படிக்கை திருவிழாவன்று கோவில் முற்றத்தில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கலாம். திருப்பயணி ஒருவர் அல்லது பலர் கோவிலை காண விரும்பிய தம் ஆவல் நிறைவேறிவிட்டது என்று கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார். ஆதவனை கண்ட தாமரையைப் போல அவர் உள்ளம் களிப்புறுகிறது. ஏறத்தாழ இதே கருத்துதான் சங்கீதம் 42, 43 நம்ம பார்க்குறோம். சகரியா 14, 16, 17 நம்ம பார்க்கின்றோம். இது கோவில் சூழலை நன்கு அறிந்த லேவியர் ஒருவரால் பாடப்பட்டிருக்கலாம் என்று சிலர் சொல்கிறாங்க. 42ஆம் பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் இடையே நிறைய ஒற்றுமை இருக்கிறத பார்க்குறோம். 84ஆம் சங்கீதம் 2, 42, 1, 2, 84, 4, 42, 5, 84, 7, 42, 2, 84, 1, 43, 3 ஆகியவை நம்ம பார்க்குறோம். அப்போது இது ஒரு மிக முக்கியமான பாடலாகவும் நாம் பார்க்குறோம். முக்கியமாக லேட்டஸ்ட்டாக இதை குறித்து
ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் இந்த 84ஆம் சங்கீதம் கோராகியரின் புகழ்பா என்று சொல்லப்படுகிறது. கோராகியர் யார்? இந்த கோராகியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் தேவாலயத்தில் லேவியர்களாக அல்லது இசை கலைஞர்களாக கொயராக பணியாற்றியவர்கள் பாடப்பட்ட ஒரு பாடலாய் பார்க்கிறோம். அதாவது ஒரு காலத்தில், மோசேயின் காலத்தில் ஆலயத்திற்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர்களை கடவுள் பெரிய பூமி எதிர்ச்சி ஏற்படுத்தி அவர்களை விழுங்கி போட்டார் என்று நம்ம பார்க்கின்றோம். என்னாகமம் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஆலயத்தில் வரக்கூடாது, ஆலயத்துக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை, லேவியர்கள் உள்ள வரக்கூடாது. அதாவது அந்த கோராகியர்கள் மக்கள் மட்டும், மற்ற லேவியர்கள் வரலாம் போலாம், இந்த கோராகிய குடும்பத்தின் மக்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே மோசே ஏற்றிவிட்டார். அப்போ அவங்க ஆலயத்தை எதிர்த்தவர்கள், ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொன்னவங்க தான் மோசே எதிர்த்தவர்கள் ஆலயத்தின் மேன்மையை பற்றி பாடுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஒரு ஆலயத்தை கட்டுறதுன்னா பிளைண்டாக எதிர்க்கிறாங்க. நிறைய பேர் நம்ம அதை எதிர்க்கிறத பார்க்கும். சும்மாவே எதனா சபையில் எதனா ஒன்று செய்வாங்க. அது ஒருவேளை அவங்க ஆட்சி காலத்தில் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது அவங்க கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. அதனுடைய பின்னணி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சும்மாவே ஆலயத்தை கட்டும்போது எதிர்க்கிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆலயத்திற்கு எது வேண்டாலும் நான் செய்கிறேன்னுவாங்க. ஏன்னா அதுதான் ஆண்டவரின் ஆலயத்தின் மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் நம்ம கூட தேவ ஆலயத்திற்கு போவதற்காக வர வேண்டும், ஆண்டவரை நம்ம வணங்க வேண்டும் என்று இந்த பகுதியிலே நம்ம பார்க்கின்றோம். குறிப்பாக த பில்கிரிம்ஸ் லாங்கிங் ஃபார் காட்ஸ் ஆல்டர், கோட்ஸ் அண்ட் ஆல்டர் என்று நம்ம பார்க்குறோம். 1 முதல் 4 அதான் பார்க்குறோம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் என்றும் இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடு கிடைத்துள்ளது என்று அந்த குருவிகளை நினைத்து சங்கீதக்காரன் ஏங்கி பாடுவதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஒரு பழமொழி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆலயத்திற்கு செல்லுவது மிக மிக அவசியம். அது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக முக்கியமாக ஆலயத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா ஆண்டவர் என்னை படைத்தார், என்னை ரட்சித்து கொண்டார், அவருடைய சிலுவை பாடு மரண வழியாக என்னை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு சபையின் வழியாக தான் நான் ஒரு கிறிஸ்தவனாய் அறியப்பட்டிருக்கிறேன். நான் ஞான ஸ்நானம் பெற்றது ஒரு சபையில் தான், சர்ச்சில் தான். திருவிருந்தை பெற்றது திருச்சபையில் தான். என்னுடைய திருமண நிகழ்வு நடந்தது திருச்சபையில் தான். கடைசியாக என்னுடைய பிள்ளைகளும் அங்கே தான் பேர் பெற்றார்கள், ஞான ஸ்நானம் பெற்றார்கள். கடைசியாக மரண வேளையில் கூட ஆலயத்துக்கு போய் தான் நம்ம கல்லறைக்கு போவோம். நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரையிலே ஆலயம் நம்மோடு கூட இணைந்திருக்கிறது. ஆமென். நம்மையும் ஆலயத்தையும் பிரிக்கவே முடியாது. எந்த நிகழ்வு நடந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் ஆலயத்தின் அந்த மகிமையை காணப்பட வேண்டும். அதனால்தான் இன்றைக்கும் நிறைய பேர் எருசலேம் தேவாலயத்துக்கு போய் வர வேண்டும் என்று சொல்லி அந்த பில்கிரிம்ஸ் போகிறத நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல ஆலயம் இல்லை, ஆனால் அந்த இடத்திற்கு போய் அதை பார்த்து விட்டு வருகிறதை நம்ம அதை பார்க்கணும். அன்றைக்கு மக்கள் எல்லாம் பில்கிரிம்ஸாக போய் தேவாலயத்தை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ அந்த ஏக்கம் நமக்கு இருக்கிறதா? ஒரு சாதாரண குருவிகளுக்கும் அடைக்கலான் குருவிக்கும் கிடைத்திருக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்ற ஏக்கம் இன்றைக்கு அந்த மனிதனுக்கு இருந்தது. 2வது பார்க்கிறோம், the blessing of God's presence. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அல்லது நம்முடைய
இருப்பு, உடன் இருப்பு ஆண்டவரோடு இருக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுக்கள் உள்ள இடமாய் மாறுகின்றது. முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாகும். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு சீயோனில் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். ஆமென். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு உடனே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய மாட்சிமை நான் மகிமையை காண்பேன் இல்லையா. ஏசையா பார்க்கிறார் இல்லையா, எருசலேம் தேவாலயத்தில் அவர் வந்து உள்ள வரும்போது ஆண்டவருடைய மகிமையை கண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரின் மகிமை பிரம்மாண்டமாய் இருக்கிறது. இப்போ படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், யாக்கோபின் கடவுளே எனக்கு செவிசாய்த்தருளும் என்று ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். எங்கள் கேடகமாகிய கடவுளே கண்ணோக்கும், நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் என்று ஜெபிக்கின்றார். இது ஒரு ஜெபமாகவே நம்ம பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் 8 முதல் 12 ஒரு ஜெபம், பிரேயர் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ் என்று பார்க்கிறோம். பிரேயர் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உன் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரே நாள் மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தில் வாயில் கதவாய் இருப்பதே இனிமையான. பார்த்தீங்களா, எங்கெங்கேயோ நம்ம போகிறோம், எங்கெங்கேயோ இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு திருமணம் என்றால் குடும்பமாக ரெடி ஆகிட்டு போகிறோம், ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் குடும்பமாக போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது நம்ம மிகுந்த சோம்பேறித்தனம் பண்ணுறோம். அதான் கணவன் வந்தால் மனைவி வர்றதில்லை, மனைவி வந்தால் கணவன் வர்றதில்லை, பிள்ளைகள் வந்தால் பெற்றோர்கள் வர்றதில்லை, பெற்றோர்கள் வந்தால் பிள்ளைகள் ஷிஃப்ட் போட்டு வர்றது ஆலயத்துக்கு. எவ்வளோ பெரிய தவறு இல்லையா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு குடும்பமாய் வந்து குடும்பமாய் நன்றி சொல்ல வேண்டாமா? அவருடைய வசனத்தை கேட்க வேண்டாமா? அவரை துதித்து பாட வேண்டாமா? நம்முடைய தேவைகளுக்காய் ஜபிக்க வேண்டாமா? ஆண்டவர் தான் இந்த பகுதியில் நமக்கு கற்றுத்தர்றார். பாருங்க, 1000 நாளை பார்க்கலாம் நம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள், அதாவது பொல்லாதவருடைய கூடாரங்கள், எத்தனையோ இடங்களுக்கு போற வரோம், அவங்கெல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடங்களில் பார்க்கலாம் ஆண்டவருடைய வாயில் கதவுல உட்கார்ந்து இருப்பது, வாசற்படியில் தங்குவது எவ்வளோ நலம் இல்லையா. அதான் சொல்றார். ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமா இருக்கு. அவர் தான் நமக்கு சூரியனா இருக்கிறாரு. மேன்மையும் அளிப்பார், மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்காதிரார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரை நம்புகிறவங்க எல்லாமே நல்ல பேறு பெற்றவர்கள், நற்பேறு பெற்றவர்கள் என்று நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னது போல 42ஆம் சங்கீதம் இதே கடவுளுடைய அந்த ஆலயத்தை வாஞ்சிக்கிற மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி ஒரு பக்தன் ஆண்டவர் ஆலயத்தை வாஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 63:1-2 பார்க்கிறேன். ஜீவனெல்லாம் நாளெல்லாம் நான் ஆண்டவருடைய வீட்டில் இருப்பேன். 23:6 வசனம். 63ஆம் சங்கீதத்தில் கூட நான் பார்க்குறோம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் ஆண்டவரின் நாமத்தை கையெடுப்பேன் இல்லையா. அதே போல பாருங்க, சங்கீதம் 16:11 ஆண்டவருடைய வலதுபுறத்தில் நித்திய பேரின்பமும் சமாதானமும் உண்டு. சங்கீதம் 21:6 ஆண்டவருடைய உடன் இருப்பில் மகிழ்ச்சி உண்டு. யோவான் 15:11 பார்க்குறோம், ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நமக்கு சமாதானம். சங்கீதம் 121:5-8 பார்க்குறோம், கடவுள் நம்மோடு இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு. ஏசாயா 4:5-6 பார்க்குறோம், கடவுள் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 100 பார்க்குறோம், ஆண்டவருடைய ஆலயத்தில் நன்றியோடும் ஆசீர்வாதத்தோடு நாம் பிரவேசிக்க வேண்டும் இல்லையா, பலிகளோடு பிரவேசிக்க வேண்டும். சங்கீதம் 138:1-2 பார்க்குறோம், கடவுளை தொழுகை செய்ய வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-12 பார்க்குறோம், பரலோகத்தில் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதை பெருமையாக எண்ண வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். ஆலயத்திற்கு வருவதே பெரிய ஆசீர்வாதம்.
இன்றைக்கி நமக்கெல்லாம் எல்லா இடங்களிலும் ஆலயம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களிலே ஆலயங்கள் இல்லை. நிறைய நாடுகளிலே ஆலயங்கள் கட்ட பர்மிஷன் இல்லை. ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கு நிறைய இடங்களில் ஆலயத்தை கட்டும்போது நமக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்புகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இருக்கின்ற ஆலயங்களிலே நம் தேவனை தொழுது கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் நம்மை இந்த நாளிலே வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, ஜனவரி மாதம் கடைசி வாரம் இந்த 27ஆம் நாளுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன வாரங்கள் முழுவதுமாய் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினேன். இந்த புதிய நாளை, புதிய வாரத்தை தந்திருக்கிறேன் ஆண்டவர். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்துக்கு ஏற்ப எப்பொழுதும் உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாங்கள் நாடி உம்முடைய இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். இதை கேட்டு பயன்பெறுகிற ஆகிய உலகத்தில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ் ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ், ஆண்டவரே, யூகே, ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா மற்ற எல்லா நாடுகளிலிருந்து இதை பார்க்கிறவர்கள், கேட்கின்றவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவருடைய. ஆலயம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமானது, அது ஆலயம் இல்லாத நாட்களில் நான் உணர்ந்திருக்கிறோம் ராஜா. அதே போல இந்த நாட்களில் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இப்படி ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கிருபை தார். இந்த நேரத்தில் இப்படிய ILCக்காக, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்களுக்காக, திருச்சபைகளுக்காய், ஸ்தாபனங்களுக்காய், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காய், உடைய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், உடைய கவர்னர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர், கவர்னருக்காய், இந்தியா தாய்நாடு சமாதானமாய் வாழ வேண்டும் என ஜபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர்கள், பதற்றங்கள், இயற்கை பேரிடர்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவர். நாங்கள் சமாதானமாக இந்த உலகத்தில் ஜீவியம் பண்ண கிருபை தார். இந்த நாளில் ஊழியத்தில் இருக்கிற உடைய அன்பர் சார், ஆண்டவரே, ஏஞ்சேக்கு அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மறைகளுக்காகவும், சாக்கோ சாருக்காகவும், டீச்சருக்காக, அடியனுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை அபரிதமாய் ஆசீர்வாத சாட்சியாய் வாழ கிருபை தார். இந்த நாளிலே பலவீனமாக இருக்கிற என்னுடைய ஆயர்கள், உதயநேசன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, இப்படிய வனஜாம்மா, ஆலன், ரஃபியா, ஆண்டவரே, தீபா, ஏழுமலை, வேலன் இவர்களுக்காக ஜபிக்கிறோம். கண் நோக்கி பார். குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்துகிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, வாணியம்படி பகுதியை சேர்ந்த திரு பிரபு அதிசயநாதன், அவருடைய அன்பு துணைவியார் திருமதி ஷீலா பிரபு அவர்களுக்காக ஜபிக்கிறோம். யூகேல வசிக்கிற அந்த அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். இந்த பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. இந்த புதிய வருஷம் நன்மையினால் முடிசூட்டப்படட்டும். அன்பான கணவர், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுது. தொடர்ந்தும் திவ்ய பிரசன்னம் ஆண்டவரை இந்த நாளிலே எங்களோடு இருக்கட்டும். அப்படி பணிகளையும் பயணங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த பணிக்காலம் எங்களை பலவீனப்படுத்தாத படிக்க நீர் எங்களை இரத்த கொண்டவர்களாய் காத்துக்கொடும். நாளின் ஆண்டவர் எல்லா பணிகளையும் ஊழியத்திலையும் உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் நேரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட்ஸ் பிளஸிங்ஸ்.